100 rupees சூப்பர் சாட். என் தலைவன் எஸ்டிஆர். ஓ தங்கம் மைட்டி டுடே அம்மன் கெட்டப் ப்ரோ வெரி ஹாட் கெட்டப். அப்படியா? ஐயோ பார்க்கணுமே, பார்த்துருந்தேன் கைஸ். எல்லாரும் தங்கம் மைட்டி கெட்டப் பார்த்துருவாங்க கைஸ். நரேனுக்கு போட்டியா ஒருத்தன் இறங்கிட்டாமலே கரம் இறங்குறோம்டா அப்படின்ட்டாமலே. 1 hourல டார்கெட் முடித்து விட்டது. செட் அனதர் கோல் கைஸ். ஓடே அடுத்த கோல் நோக்கி. இந்த வாட்டியே திரும்பவும் ரைவல்ரி தொடங்குமா? இறங்கி செத்து மாலை எடுத்து கிளம்பி கொண்டிருக்கிறார். ராகுல் சுட்டு கொண்டே முன்னேறி கொண்டிருக்கோம். நம்மளுடைய கோபி கைஸ் 1 2 பக்கத்திலே ஓ சோபியா அகல வரணும். ஓ சோபியா அகல வரணும். எல்லாரும் அகல வரணும். அகல வரணும். எல்லாரும் அகல வரணும். எஸ்டிஆர் பாரு. ஹைப்பர் சான பாரு. இங்க இறங்கலாமே 4 கில். ஹைப்பர் சான் பில்ட் அப் போடு. ஹைப்பர் சான் கத்தி 4 கில். ஹைப்பரா போட்டு எல்லாரும் பால் வச்சிருக்கானே. ஐயோ. சுஜோ. ஸ்னைப்பர் ஆல்ரெடி அடிச்சா. என் தலைவனா. தலைவன் ஸ்னைப்பர் எடுக்கறாங்க. ரன்னிங் ஷாட் பாரு. ரன்னிங் ஷாட். வெயில் காலத்துல வெயில் அடிக்கும். ஆனா என் கன்ஸ்ட்ரக்டர் அவ்வளவுதான் தலை அடிக்கும் அப்படின்னு கார் 98ல ரன்னிங்ல ஏத்துறாரு. போடு. என் தலைவன் 3 கில். அதுவும் ஸ்னைப்பர்லயே வந்து பாத்தீனா 2 கில். சிங்கர் ட்ரோலும் தின் ஓபி மறுபடியும் அகாலம் வரணும். ரீகால் பண்ணனும். பாக்குறவர்கள்லாம் வந்து பார்த்தா கார் 98ல கருமாதி ஆகி கொண்டிருக்கும் நம்மளுடைய எஸ்டிஆர் கைஸ். 7 கில். எஸ்டிஆர் மத்தபடி வேற யாரு? இந்த டீம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அணி நம்மளுடைய டீம் 16 டிபி குணால் 2 கில். டிபி குணால பொட்டி போட்டாங்க. அகல பண்ண மாட்டேதா 1 ஹெச்பி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுமே கிட்டி எதுவுமே இல்லாம வந்து அனாதையாக ஓடி கொண்டிருக்கோம். நம்மளுடைய 1 ஹெச்பி கிங் ரூட் ஏதாவது பண்ண முடியுமா? போட்டாங்க பாரு. 3 கில். யார் அதிகபட்ச கில்? இவங்க தான். நம்ம எஸ்டிஆர் டீம் தான். எஸ்ஆர்பி கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதிக கில் ஈவென்ட்லயே 8 கில். ஆமா. 4 கில் ஹைப்பர் சாட் போடு. ஹைப்பர் சாட் சும்மா நாலா பக்கமும் சுத்தி அடிச்சிட்டு இருக்கான். பாம் பக்ரியாக மாதிரி ஏறறான். ஜார்டன் ஏறறான். அடித்தார் குண்டை. ஆனா தவறான அன்னைக்கு எஸ்ஆர் டிகே ஐயோ ஹைப்பர் சாட் வேண்டாம். எஸ்டிஆர் 13 கில் டீம். எஸ்டிஆர் 14 கில்லுடா. 14 கில். பத்தல அப்படின்றாங்க. எஸ்டிஆர் இன் 1v1 கீழ போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் பீப் கமெண்ட்ரி போட்டுறாங்க. பீப் கமெண்ட்ரி ப்ரோ நொறுக்கி விட்டுருக்காரு ப்ரோ எஸ்டிஆர் ப்ரோ. அவனே தலைவர் எஸ்டிஆர். கிண்டல் பண்ணி பேசலாமா ப்ரோ? தப்பு கிடையாது ப்ரோ. பேசு. குமார்னு ஒருத்தன் கிண்டல் தர வேற பண்ண மாட்டான். அவனே சகிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு சகிச்சுக்க மாட்டாங்களா என்று ஆட்டை எஸ்டிஆரின் கையில். யானை பாருங்க எஸ்டிஆர். ஜோர்டன் பாருங்க. ஜோர்டன் 6 கில். ஜோர்டன் ஆமா. ஜோர்டன் 6 கில். எஸ்டிஆர் 4 கில். ஹைப்பர் சாட் 4 கில். 3 பேரும் 16 கில் எடுத்துட்டாங்க. தேய் அடிச்சிட்டு இருக்காங்க இங்க. உருக்கிட்டாங்க ப்ரோ. அது எஸ்டிஆர் அங்க பாருங்க. அம்ப விட்டு அடி. நான் போய் அடிக்கலாம்டா அன்னைக்கு. எனக்கு வேணாம்னு சொன்னவங்கள நான் விரட்டி அடிப்பேன்டா. இது ஏன் நேரம் கூட சாமி. ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஈஸ்ட்ல போட்டுவாங்களோ. ஆனா இவங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா அடிப்பாங்க. நானி ஒரு இங்க பாரு நானி ஒரு 2 மேட்ச் இங்கே இரு. சரியா பேசாத. நாங்க என்னென்ன பேசுறாங்கன்னு கவுனி. அது அப்படியே உள்வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் 3ஆவது மேட்ச் வந்து ஆரம்பிச்சுக்கோ. சரியா? ஒரு 2 மேட்ச் ஒரு 2 மேட்ச் வந்து ட்ரைனிங். ஓகேயா? இவனே பி கமெண்ட்ரி தான். சரியா? சோ அதனால ஈவென்ட் கவனிக்காத. போடுறா ஏமன் ஃபயர் கமெண்ட்ரி போடுறா. ஃபயர் கமெண்ட்ரி போட்டியா? 75,000 சப்ஸ்கிரைபர் அடிச்சான்னு இல்லாம குமார் மாமா வந்தாதான் சரிப்பட்டு வரும்னு. அப்கமிங் வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கத்துல
என்ன நடக்க போகுது இந்த மேட்ச் யார் டின்னர் போட போறா ட்ரோல் வர ஒரு பக்கத்துல வெறியா இருக்கும் நேத்துல இருந்து ரைவல் ட்ரோல பக்கத்தே ட்ரோல் ஈக்குவல் டு டிராஃபினவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் ஈக்குவல் டு டவுட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தை வேலு பிடிஎஸ் போட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க நேத்துல இருந்து இன்னைக்கு நம்மளுடைய டிபிடிஎஸ்ஆல கம்பேக் கொடுக்க முடியுமா முடியாதா இல்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வேலு பிடிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கத்தை செலுத்த போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவங்க வழக்கமா டிராகன் கிட்ட போய் டிராகன் அடிக்க போவாங்களே எங்க அந்த டீம் நம்பர் எங்க போயிருக்காங்க ஆமா டிராகன் கிட்ட தான் இருக்காங்க சாவகாசமா சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு லூட் அடிச்சிட்டு இருக்காங்க கடைசியா தான் இறங்கி அடிப்பாங்க போல ஆனா இப்போதைக்கு டீம் கில் அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா இப்போதைக்கு பக்கத்துல 2 0 மட்டும் தான் வரல 1 0 இருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த 2 0 வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகிடும் அப்படின்னு பாப்போம் என்ன ஐயோ விபிடிஎஸ்ல 2 உயிர் பறி போய் விட்டது ஐயோ இந்த வாட்டி சோலியை முடிச்சு விட்டுருவாங்களா ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 உயிரை வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டதா அழிக்கப்பட்டதா என்ன பண்ணக்க போறாங்க தெரியலையே சாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே ஸ்டாய பொட்டி போட்டுட்டு இருக்காங்க தவறுதெல்லாம் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்களா சாய் மற்றும் ட்ரோலோட லெகசியை வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்களா இந்த ட்ரையூட்ஸ் டீம்லாம் ஆமா ஆமாடா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது வர இவனுங்க வந்ததுல இருந்து அவனுங்க லைட்டா கொஞ்சம் இதாயிட்டானுங்க ஆனா இன்னைக்கு வேலு பிடிஎஸ் இன்னைக்கு கொஞ்சம் மாஸ் காட்ட வாய்ப்பு இருக்கு கடந்த ஒரு வாரமா நம்மளும் பாத்துட்டு இருக்கோம் இந்த ட்ரையூட்ஸ் டீம் எப்போ உள்ள வந்துச்சோ அப்போதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிடிஎஸ் இருக்கட்டும் வேலு பிடிஎஸ் இருக்கட்டும் இவங்க டிராஃபி பக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வர முடியல அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுனால எதுவா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல சரி பாப்போம் இன்னைக்காவது ஆனா நடுவுல சாக்கோ இந்த எம்பிடிஎஸ் வச்சுட்டு நடுவு ஒரு வேலையை பார்த்துட்டு கமுக்கமா வந்து பாத்தீங்கன்னா டிராஃபியை வெளியே அடிச்சுட்டு போயிடலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல கைஸ் இன்னைக்கு யார் அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டே தெரியல ஏன்னா 3 டீம் 4 டீம் 5 டீம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கு நம்மளுடைய மாமா வந்து ஏதோ கோயில் பண்டிகை போல ப்ரோ எங்க ஆளை காணா ரொம்ப நாளா இன்னைக்கு லைவ் கூட போடல போல ஏதோ சம்திங் ராங் மாமா வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மாக்கு தீ மிதிக்கிறதுக்காக போய் கொண்டே இருக்கிறார் கைஸ் வந்து விடுவார் தீச்சட்டி மாரியம்மா எங்கள் மாரியம்மா அப்படின்னு மாரியாத்தாக்கு வேண்டி இருக்கிறார் யாரு அவன் நீ வேற ஏதாவது பேசாதே வந்து விடுவார் ஐயோ இவனுக்கு இங்க இருந்து ஜோன் எப்படா போவானுங்க வெறியா இல்ல இங்க பாருங்க 2 டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாய தூக்க போனோம் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கோஸ்ட் ஓபி ப்ரோக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனிமி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ட்ரையோட்ஸ் மேல பார்த்தா ட்ரையோட்ஸ் கீழே பார்த்தா ட்ரையோட்ஸ் எல்லா இடத்துலயும் இறங்கல் ஃபுல்லாவே ட்ரையோட்ஸ் டீமா இருக்கு பாவம் நம்மளுடைய விபிடிஎஸும் டிபிடிஎஸும் திணறி கொண்டு இருக்கிறாங்க எப்போ கம்பேக்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன பண்ண போறாங்க ரீகால் பண்றதுக்காக 2 பேரும் பக்கெட் இறங்கல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் விபிடிஎஸ்க்கு வாய்ப்பே இல்லன்னு நினைக்கிறேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க விபிடிஎஸ் ஒழிக்கப்பட்டதா வருவானு மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் கொஞ்சம் கடினம் தான் அவங்க ராடுக்குலாம் இல்லாதனால கொஞ்சம் இதா இருக்காங்க வேற பாருங்க டாம் பாருங்க ஓ गाइस இங்க 2 மரத்தை நட்டு வச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு இறங்கல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க விபிடிஎஸ் ரீகால் பண்ணி ஆவணும் ரீகால் கொடுப்பாங்களா எம்பிடிஎஸ் 2 பேர் தான் சாக்கோ சர்வேல் மட்டும் தான் இங்க விபிடிஎஸ் மேல போய் டிராகனை வளர்த்து கொண்டு டிராகனை தனியா வளர்க்கறாங்க போல டிராகனை ஃபைட் கூட்டி வர போறாங்கன்னு நினைக்கிறேன் லவ் யூ மதன சுதர்ஷன் bro love you so much bro love you so much thank you so much for the 200 rupees super chat bro love you bro ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தா டிராகனை வளர்த்து கொண்டு இருக்கோம் நம்மளுடைய டிபிடிஎஸ் டிராகனை லாஸ்டா ரைட்டா வந்து பார்த்தா ஃபைட் கூட்டி வருவாங்கன்னு நினைக்கிறேன் கோஸ்ட் ப்ரோ கிட்ட வெட்டியாத பாருங்க ஓ தூக்கி விட்டாங்க கோல் பேட் வெட்டியா ப்ரோ கோஸ்டோபி ஹால வந்தமா கோஸ்டோபி ஹால தலைமை எஸ்டிஆர் ஐயோ ஏய் அவதான் சொன்னா நான் தேடி அடிக்கிறேன் அப்படினு சீரியஸா ஓலே சுட்டி ஹால வந்தம் ஹைப்பர் சார் மட்டும் தான் இருக்கான் அவங்க டீம்ல ஹைப்பர் சார் மட்டும் தான் இருக்கான் தேடி போறான் ஆனா அடிக்க தான் முடியல வேற ஒண்ணு இன்னும் ஹைப்பர் சார் மட்டும் அதிக கில்லே இவங்க தான் 18 கில் எடுத்து வச்சிருக்கானுங்க
இவனுக்கு 10 கில். கோஸ்டோபி நாக் அவுட். கோஸ்டோபி தூக்கிட்டாங்க. சாயோபி வேற எங்க நாக் அவுட்? சாயோபி பண்றா எங்க சுத்தி வர்றான்? மறுபடியும் சாய் நாக் அவுட். ஐயோ இந்த வாட்டி செட் ஆகனா முடிஞ்சு. தூக்கே ஆகணும். பின்னாடி வந்து பார்த்தா தூக்க வரவங்களே தூக்குவானோ. அந்த பக்கத்துல சிம்பா டீம் வேற ஒரு பக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. ப்ரோ அவங்க வீட்டு பக்கத்துல இப்பதான் ஒரு குமார் டெக்ஸ்ட் பண்ணா. அவங்க வீட்டு பக்கத்துல பாட்டு பாடிட்டு இருக்காங்க. வந்தா சேனல் முடிச்சு விட்டுருவானா. அதனால வேணான்ட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஜாயின் பண்றேன். உங்களுக்கு ஏமனுடைய ஃபயர் கமிட்டி தான் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுங்க. மதனா மை சூப்பர் சாட் மிஸ்ட். ஐயோ அப்படியா? டார்லிங் ஜனா ப்ரோ, thank you so much ஜனா ப்ரோ. love you ஜனா ப்ரோ. thank you so much. ஏமனா கமெண்ட்ரி வெரி always love. thank you so much ஜனா ப்ரோ. love you ஜனா ப்ரோ. ஏமனுக்காக 100 ரூபாய் சூப்பர் சாட் பண்ண ஒரே நல்ல உள்ளம் நீங்க தான் இந்த உலகத்திலே. அதுக்காகவே உங்களை அன்பும் பாசமும் எல்லாம் உங்களுக்கு நன்றிகள் போல ப்ரோ. ஆல்ரெடி வந்து பார்த்தா இவங்க சாவ விட்டு 3 மேன் ஸ்குவாடா தான் இருக்காங்க. ஐயோ 4 பேர் போனாலே வந்து பார்த்தா டின்னர் எழுதி கொஞ்சம் கஷ்டம். 3 பேரா போறாங்க. என்ன நடக்க போகுது தெரியல. முதல் மேட்ச் விபிடிஎஸ்க்கு எழுதி வச்சிருக்கா இல்ல அந்த பழைய தலைவெழுத்து வந்து பார்த்தா திருப்பி தொடங்க போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சிம்பா துரத்திட்டு இருக்கானா விபிடிஎஸ். அங்க பாருங்க வாங்குவாங்களா திரும்ப வந்து பார்த்தா ரிட்டர்ன் ஃபயர் கொடுப்பாங்களா? ஜோடு வேற ஒரு பக்கத்துல அடிச்சுட்டு இருக்கு. உங்க ஜோனுக்கு போவாங்களா? ஃபைட் எடுப்பாங்களா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சாயம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு சாவகாசமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வேற ஒரு டீம் காத்திருக்கும். குப்தா வேற மேல இருந்து காத்துட்டு இருக்காங்க. எங்க குதிக்க போறானுங்கன்னு தெரியல. அவனுக்கு ஒரு பக்கத்துல நம்ம சாக்கோன்னு ஒருத்தர் இருக்கானே. எங்க இருக்கான் சாக்கோ? சாக்கோ இருக்கிறான். சாக்கோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 10 கில் எடுத்துட்டு இவங்க பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சாக்கோ பிடிஎஸ் அடிக்குமா? சிபிடிஎஸ் என்று புதுசாக அழைக்கப்படலாம். ஜேபிடிஎஸ் போறாங்கடா டாம். இவங்க விபிடிஎஸ் ஜேபிடிஎஸ் போறாங்க. ஐயோ 3 பேரா இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஐஜல் சாய் வேற ஸ்டார்டிங்லயே அகால மரணம் அடைந்தார். ஐயோ சுட்டி காலி. மறுபடியும் போட்டார்கள். புட்டி வர தூக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல கேப்டன் இல்லனா தடுமாறுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாய் இல்லாமல் ஜோன் எடுப்பதற்கு தடுமாறி கொண்டே இருக்கிறது. கோஸ்டும் டாம் 2 பேர் தான் இருக்காங்க. எனக்கு புரியல. அப்ப கோஸ்ட் விளையாட தெரியாதுன்றியா என்ன? இல்ல ஐஜல் இருந்துச்சு மெயின் ரோல்னா. எத்தனை பேருக்கு கப்பல்ல வேலை செஞ்சாங்க கேப்டன் இருந்தாங்க. பீட்டஸ் அந்த பீட்டஸ்க்கு பேரே வேலு பீட்டஸ். என்னென்ன சொல்றான் பாரு. வேலுல ஐஜல் சாய் தானேனா? வேலு இல்லன்னா தான் அங்க வேலையாவது. பாப்போம். வேலு பாரு இப்ப 2 பேரா இருந்து சிக்னல் போட்டு கொடுப்பான் பாரு. இப்போ வெரியா இத்துடன் விளையாட செய்து முடிந்தது. அங்க பாரு உன் எஸ்டிஆர் அதோ பார். ஜோரன் பாரு 6 கில். எஸ்டிஆர் 5 கில். ஹைப்பர் சேன் 5 கில். என்ன இந்த அணி 1 கில்லோட இருக்குது? டிபிடிஎஸ் சாப்பிட்டு சாயங்காலமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாவகாசமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா யாரு ஐயோ விபிடிஎஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கில் எடுத்து வைக்கலையே. இறங்கி லைவ் எடுக்கலாம்னு பார்த்தா இறங்கி அடிச்சா என் தலைமை எஸ்டிஆர் டீம் தான் இறங்கி அடிச்சா. ஜேபிடிஎஸ் 1 கில் தான். 2 கில் தான். பெண்கள் அணி ஒரே 2 கில் தான். டிபி குணால் டீம் 4 கில். மாஸ்டர்ஸ் லைவ் 5 கில். அவன் மட்டும் 5 கில் எடுத்து வச்சிருக்கான். ஜேபி அணி கூட 10 கில். நம்ம ரஸ்கார்டு இவங்கெல்லாம் ஃபயர் பீட்டஸ் ஜீவா வந்து ஒரு 10 கில். ட்ரையோட்ஸி போறா 15 கில். டீம் 23 இவங்களை தூக்கி மேல போடு. இவங்களை நான் நிறைய வாட்டி நல்லா விளையாடுறேன். இவங்களை தூக்கி மேல போடு. அடுத்த மேட்ச் இவங்களை தூக்கி மேல போடு. 7 8 9 9ல இருக்க டீம் 9ல இருக்க டீமை கீழே போட்டு 9ல இருக்க டீம் இவங்களை போடு. லைனா போடு. இவங்கள சிபிடிஎஸ் சாக்கோ பிடிஎஸ் போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கிசா போட்டு எம்பிடிஎஸ் ஓ எம்பிடிஎஸ் எம்எஸ்ஐ மட்டும் தான் ஆப்ஷன். ஓகே முன்னாடி गाइस இன்னும் வந்து பார்த்தா 50 பேர் 15 டீம் இருக்கு இந்த குட்டியூண்டு ஜோன்ல. குட்டி குஞ்சான் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம 50 பேர் இருக்காங்க. அதுல 4 டீம் மட்டும் தான் ஜோனுக்குள்ள இருக்கு. பேலன்ஸ் 40 டீம் வெளிய தான் இருக்கு. பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோன்லயே அகல மரம் அடிச்சிட்டு இருக்காங்க. சாக்கா வாடிசா வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்குவாட் அடிச்சிட்டாங்க. சிம்பா டீம்டா. சிம்பா ரும்பா கும்பா ஜும்பா சிம்பா போட்டு பிரிக்கிறான். ஏப்பா சாக்கோ அகல மரணம். சாக்கோ வேற நாக் அவுட். செல்ஃபி கலாயிட்டான். சாக்கோ காப்பாத்துவாங்களா எம்பிடிஸ்ல? சாக்கோ வந்துச்சு ஓபன்ல புடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3 டீம் வேற. பின்னாடி 3 டீம் முன்னாடி 4 டீம் ஆக மொத்தம் 7 டீம் போட்டு அடிச்சிட்டு இருக்கு சாக்கோ டீம். எம்பிடிஎஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜேபிடிஎஸ் வன்மத்தை வச்சு பழிவாங்க வந்திருக்கானுங்க. பெரிஜியன் ஒரு பக்கத்துல நேடே புடிச்சு கொண்டே இருக்கிறார். தன்னுடைய கோட்டி ஒரு நேடு
ஒரு நிறைய டீம் பார்க்காத, ஒரு டீம் மட்டும் பாரு. நிறைய டீம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா ஃபைட் கவர் பண்ண முடியாது. ஒரு டீம் வச்சாதான் நல்ல ஸ்டோரி சொல்ல முடியும். யூ கான்ட் சே ஸ்டோரி வித் ஆல் தி டீம்ஸ். ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுமை காத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து டின்னர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல VPTS காத்துட்டு இருக்கு. நைட் பாட் ப்ரோ, thank you so much for the super chat bro. தொழில் சொல்லி கொடுத்த குருவே பாத்தீங்கன்னா குமா குத்து குத்தி கொண்டு இருக்கோம் நம்மளுடைய மிஷன் ஒயிட்டி. சாக்கா வந்து பாத்தீங்கன்னா பொட்டி போட்டான் மிஷன். ரெண்டே பேர் தான் MBTS பொறுத்த வரைக்கும். JBTS 3 கில் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒரு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டின்னரை போட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி. எங்கடா இங்க இருந்து STR டீம் காணோம். தலைவன் TDM பிராக்டிஸ் பண்ண போயிருப்பான். TDM பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறியா வருவான். கோஸ்ட் மறுபடியும் ரைவல்ரி தொடங்குகிறதா? ரோல் மறுபடியும் வேலையை பார்க்கிறானா? ரோல் டீம் 1 கிலோ என்ன VPTSக்கும் ஃபைட் வரான்னு பார்த்தா வரதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டாங்க. இன்னும் டாம் மட்டும் தான் ஸ்திக்கில ஒஞ்சிட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மத்தபடி எல்லாரும் புட்டி ஆயிட்டாங்க கைஸ். VPTS அடிக்குமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அப்கமிங் அதாவது ட்ரையூட்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் 15 கிலோட வெறியா இருக்கானுங்க. ஆமா இவனுங்க, ஆனா இவனுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியுமான்னு தெரியலையே. JP டீம் பாறா 16 கில். JP டீமா? டீம் 16 கில். அவனுங்க 16 கில் எடுத்துறானுங்க. யூடி ஆமா, இவங்க ஜோனுக்குள்ள இருக்காங்களா? இல்ல எல்லாரும் ஜோன் அவுட். இப்போ ஜோனுக்குள்ள போய் ஆகணுமே. ஆனா எனக்கு தெரிஞ்சு ட்ரையோட்ஸ் டீம் தான் கொஞ்சம் இவங்க எல்லாமே நல்லா விளையாடுறாங்க ட்ரையோட்ஸ் டீம்ல. ஆமா எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. ஆனா ஜோனை பிடிச்சிருக்கு என்னமோ சிம்பா டீம் மட்டும் தான் ஜோனை பிடிச்சிருக்கு. இந்த ட்ரையோட்ஸ் டீம் எப்படி உள்ள வர போறாங்க? இல்ல ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டின்னரை போட்டு கொடுப்பானா? கில்லு இல்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்காக ஆடுவாங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா TPTS அடிச்சிருச்சுன்னா அடுத்த மேட்ச் VPTS அவங்க பக்கத்துலயே இறங்குவாங்க. இவங்க ரைவல்ரி வேற தொடங்குமே ஒரு பக்கத்துல. பாப்போம் என்ன நடக்க போகுது. இன்னும் 20 பேர் இருக்காங்க. 20ல 15 கில் எடுத்தாலும் 18 கில். ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 19 கில்லே வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. பாப்போம் இவங்களுக்கு அந்த கில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. TPTS கொஞ்சம் சுத்தி நேடு போட்டு ஜோனுக்கு வர யார யாரெல்லாம் சொல்லுவ போறாங்க அப்படின்னு தெரியல. என்னடா டாம் வர போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க வந்தாங்க சோல் கார்டு. டீம் 23 வருங்க. 18 கில் டீம் 23 18 கில். டீம் 18 மட்டும் பாரு. டீம் 18 மட்டும் பாரு. டீம் 18 ஃபிளாஷ் தூக்கி ஆவணும். ஃபிளாஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா டீமோட ட்ரோல முடிச்சாங்க. அநேகமா ஃபர்ஸ்ட் தடவை ஒரு ட்ரையோட்ஸ் டீம் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 19 கில். அதுவும் இவன் ட்ரையோட்ஸ்ல வந்து எந்த விதமான கான்ட்ரோவர்சி இல்லாம செலக்ட் ஆன பிளேயர். பாப்பா எப்படி விளையாடுறாங்க. பாத்துட்டு இருக்காங்க. இப்போதான் பண்ணா மாதிரி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க டீம் 23. டீம் 23 ஓட முதல் டின்னரா டிஃபெண்ட் பண்ணுவானுங்களா? அடுத்த மேட்ச் எல்லாம் போடு. ஐயோ 1 HP அசாரு 1 HP. பழைய டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயானி வா. ஜெயானி இதுக்கு வா, கமெண்ட்ரி வா. நன்றி தங்கமே, thank you so much for the super chat. போடே முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனதில பதிய போதா ட்ரையோட்ஸ் டீம் சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலையில ட்ரையோட்ஸ் டீம் ஜெயிக்க மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒருவேளை இதான் ட்ரையோட்ஸ் டீமோட வெற்றியா? டாட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த JP டீம் விட மாட்டேன்றாங்க. 9 கில் இந்த லூட் இஸ் லைவ் மட்டும் தன்னந்தனியா வந்து 9 பேர் வர செஞ்சிருக்கான். போடு வெறியான கவர். ஆனா டீம் 3 சேர்ந்த ட்ரோல் கிட்ட அசாது அவர்தான் வெச்சடா. அவன வாடத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். JPTS வேலையை பார்க்குது. வேலையை பார்த்தது JPTS டின்னரை தட்டிக்கு போறானுங்களா? ஐயோ மிஷன் 1 HP தாவரேலே அவலாம் 1v3 கஷ்டமான ஒரு அதுவும் அவனுங்க 10 கிலோ. ஐயோ JPTS 10 கிலோ கூட பண்றாங்களே.
யார்கிட்டயும் வந்து பார்த்தா இது வேற இல்ல ஆட்டோ இன்னொரு பச்சை 5 ஓவர். ஓ தேனி ஓடு கில்லு மட்டும் தான் கம்மி. ஆனா மேட்ச் கொஞ்சம் ஜேபிடிஎஸ் காரனுங்க மாஸ் கட்டணுங்க. டோரா 7 கில்லு, இஷான் 2 கில்லு, மெஜிஷியன் 2 கில்லு, பாங்கோஜி 1 கில்லு, 12 கில்லு வின்னர் கைஸ். ஜேபிடிஎஸ் டோரா விஜய் காமிச்சானேனா 7 கில்லு ஓடே கைஸ். 28 28 12 2024